السلام عليكم ورحمة الله وبركاته. أهل السنة والجماعة. أهل السنة والجماعة என்பது யாது? நம்மலாம் சுன்னத் ஜமாத்துன்னு சொல்றோமா இல்லையா? சுன்னத் ஜமாத் கொள்கையில இருக்கிறோம்னு சொல்றோமா இல்லையா? அதனுடைய கொள்கைகள் என்ன? அதனுடைய பேசிக் என்ன? 4 விஷயங்களை கொண்டதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத். முதலாவது குர்ஆன், இரண்டாவது ஹதீஸ், மூன்றாவது இஜ்மா என்று சொல்லக்கூடிய சஹாபாக்களின் யோகபித்த ஒருமித்த கருத்து, நான்காவது 4 மதுஹபுகளுடைய இமாம்களுடைய ஆய்வு, அதற்கு கியாஸ் என்று சொல்லப்படும். குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ், இந்த 4ம் கொண்ட ஒரு கொள்கை தான் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத். அதை தான் நம்ம சுன்னத் ஜமாத்னு சொல்றோம். قال الله تعالى اهدنا الصراط المستقيم. நம்ம ஒவ்வொரு நாளும் தொழுகையில் சுமார் 17 தடவை 5 வக்தில் 17 ரக்காத்துகள் வருகிறது. ஒவ்வொரு ரக்காத்துகளிலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறோம். அதில் பிரதானமாய் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஒவ்வொரு தொழுகையிலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதன் முக்கிய காரணமே இந்த வசனத்திற்காகத்தான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக. ஈமான் கொண்ட பின்னாலும், அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பின்னாலும், ஈமான் என்கிற நேரிய வழி கிடைத்த பின்னாலும், ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பின்னாலும் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம் என்றால் அதன் பின்னணி என்ன தெரியுமா? ஈமான் கொள்வது பெரிதல்ல, ஈமானுக்கு பின்னாலும் நேரிய வழியில் நெறி தவறாமல் வாழ வேண்டும், நாம் சருகிவிடாமல் வாழ வேண்டும். ஈமான் கொண்டு விட்டோம் என்கிற பெயரளவில் எத்தனையோ குழுக்கள், எத்தனையோ இயக்கங்கள், எத்தனையோ கொள்கை உடையவர்கள், ஷியாக்களை போல, ஹவாரிஜிகளை போல, காதியானிகளை போல ஏராளம் நபர்கள் உலக அரங்கில் இஸ்லாத்தின் பெயராலே, ஈமான் கொண்டு விட்டோம் என்கிற பெயராலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உலக பார்வையில். ஆனால் அல்லாஹ்விடத்தில் ஈமான் உடையவர்கள் என்பவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்பவர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவிற்கு அடுத்தபடியாய் அதற்கு நிகரான ஒரு சொல் என்று சொன்னால் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅ என்பதுதான். இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினுடைய கொள்கையை முழுக்க இறுகி பற்றி பிடித்தவர்கள் மாத்திரம்தான் அவர்கள் ஈமானினுடைய உறுதியான நிலையில் முழுமையான ஈமான்தாரிகளாக இருக்கிறார்கள், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனுடைய வசனங்களின் மூலம் தெளிவுபடுத்தி காட்டுகிறான். ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கிறோம் இல்லையா? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக. நேரான பாதை என்றால் யாருடைய பாதை நேரான பாதை? அல்லாஹ் சொல்லுகிறான், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், எவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதையை யா அல்லாஹ் எங்களுக்கு காட்டுவாயாக. அல்லாஹ் அருள் புரிந்தவர்கள் யார்? அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு இடத்தில் சொல்லுகிறான், ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யின வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்கள் நபிமார்கள், சித்தீக்குகள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்களான நல்லோர்கள் ஆவார்கள். யா அல்லாஹ் இவர்களுடைய பாதை எங்களுக்கு காட்டுவாயாக. கைரில் மக்தூபி அலைஹிம், எவர்கள் மீது நீ கோபம் கொள்ளவில்லையோ, கோபம் கொள்ளவில்லை என்றால் எவர்களை நீ பொருந்தி கொண்டாயோ அவர்களுடைய பாதையை எங்களுக்கு காட்டுவாயாக. அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள் யார்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், والسابقون الأولون من المهاجرين والأنصار
வல்லதீன தபஊஹும் பிஹஸானின் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். முஹாஜிர் சஹாபாக்களும் அன்சாரி சஹாபாக்களும் அவர்களை உளமாற பின்பற்றியவர்களும், ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், வரது அன்ஹு அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். அந்த அல்லாஹுடைய பொருத்தம் பெற்றவர்களுடைய பாதையா அல்லாஹ் அந்த சஹாபாக்களுடைய பாதையை எங்களுக்கு காட்டுவாயாக. வலல்லாலீன் வழிகெட்டவர்கள் பாதை அல்லாத சஹாபாக்கள் நேர்வழி பெற்றவர்கள், அதற்கு பின்னால் வந்த தாபியன்கள், தாபியன்கள், அதற்குள் அடங்கி இருக்கும் இமாம் பெருமக்கள், அல்லாஹ் அவர்களுடைய பாதையை எங்களுக்கு காட்டுவாயாக என்று அல்லாஹு தஆலா கேட்க சொல்லி ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் ஓதிக்கொண்டே இருக்கிறோம். ஆக சஹாபாக்களும் அவர்களை உளமாற நேசித்தவர்கள், அவர்களை உளமாற இத்தபஊஹும் பிஹஸான் அவர்களை உளமாற பின்பற்றியவர்கள் தான் இமாம் பெருமக்கள். அதனால்தான் இந்த வசனத்தில் அவர்களையும் நாம் சேர்த்துக் கொள்கிறோம். முஜித்தஹிதீன்களான அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லா, மாலிகி ரஹ்மஹுல்லா, ஷாஃபி ரஹ்மஹுல்லா, அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா, அதுபோன்ற அஷாரியாக்கள், மாத்துரிதியாக்கள் போன்ற இந்த 6 கொள்கையுடையவர்களுடைய அந்த மதுஹபுகளை நாம் பின்பற்றி இன்று நடந்து கொண்டிருக்கிறோம். இவர்கள்தான் இந்த ராஜபாட்டையில் வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபீன்கள், தாபீன்கள், இந்த 4 பெரும் இமாம்கள், இவர்களுடைய ராஜபாட்டை தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்பது. இன்னும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்பதற்கு ஷேக் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் வலிமார்களின் தலைவரான அவர்களுடைய வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், அஹ்லு சுன்னத் அஸ்-சுன்னத்து மா சன்னஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நடைமுறைப்படுத்தினார்களோ, நபியவர்களுடைய சொல்லும், நபியவர்களுடைய செயலும், நபியவர்களுடைய அங்கீகாரமும் கொண்ட கொள்கைதான் அஹ்லு சுன்னா வல் ஜமா. ஜமா என்பது மத்தஃபக அலைஹி அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஹிலாஃபத்தில் அய்யிம்மத்தில் அர்பஅத்தில் குலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹதியின், நேர்வழி பெற்ற 4 ஹலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்தில் அனைத்து சஹாபாக்களும் எதன் மீது ஒன்றுபட்டார்களோ அந்த ஜமாத்து தான், அந்த கொள்கை தான் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத் என்கிற பெயர் வந்தது என்பதாக உன்யாவிலே ஷேக் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் நமக்கு கூறி தருகிறார்கள். ஆக அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லும் செயலும் அங்கீகாரமும், அதுபோன்று சஹாபாக்கள் ஒருமித்த கருத்தான இஜ்மாவும், அதுபோன்று கியாஸும், ஆக 4 விஷயங்கள், குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ், இந்த 4ஐயும் அடிப்படையாக கொண்டதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்பது. இதில் யாரெல்லாம் சஹாபாக்களை இன்று முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டே அவர்களை பின்பற்றாது இருக்கிறார்களோ, அனைத்து சஹாபாக்களும் ஒன்றுபட்டு ஒரு காரியத்தை செய்த பின்னாலும் தராவீஹுடைய 20 ரக்காத்தாக இருக்கட்டும், அல்லது ஜும்ஆவுடைய நாளில் இன்னொரு பாங்கு ஏற்படுத்திய உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய சுன்னத்தாக இருக்கட்டும், இவர்களுடைய வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றாது ஷியாக்களை போல அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை திட்டக்கூடிய சில நபர்கள், இஸ்லாமிய பெயர் தாங்கிகள், இவர்களாக இருக்கட்டும், இவர்கள் அனைவருமே அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஆ என்கிற கொள்கையில் வரமாட்டார்கள். இன்னும் சொல்வதானால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையில், ஹைர் உம்மத்தி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், என் உம்மத்தில் சிறந்தவர்கள் என்னுடைய நூற்றாண்டை சார்ந்தவர்கள், அதற்கு அடுத்த நூற்றாண்டை சார்ந்தவர்கள், அதற்கு அடுத்த நூற்றாண்டை சார்ந்தவர்கள். சஹாபாக்களும் தாபீன்களும் தபஉ தாபீன்களும், சஹாபாக்களும்
தாபீன்கள், தபோ தாபீன்களில் அடங்கி இருக்கக்கூடிய இமாம் பெருமக்களும். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் தான் அல்லாஹுடைய தூதரின் வாயால் சிறந்தவர்கள், சிறந்த காலத்தவர்கள், பொற்காலத்தின் புருஷர்கள் என்று போற்றப்பட்டவர்கள். இன்றைய காலத்தில் சஹாபாக்களை பின்பற்றாதே உமர் தவறிழைத்து விட்டார் என்று தராவி விஷயத்தில் பேசுகிறார்கள் இல்லையா? நாவு கூசாமல் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தவறிழைத்து விட்டார் என்று நாவு கூசாமல் பேசுகிறார்களா இல்லையா? சில இயக்கத்தவர்கள். அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் கூறினார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை ஏசி பேசாதீர்கள். ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி லவ் அன்ன அஹதக்கும் அன்ஃபக மிஸ்ல உஹதின் தஹபன் மா அதரக முத்த அஹதிஹிம் வலா நசீஃபா. என் தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள். நீங்கள் உஹது மலையளவு தங்கத்தை கொண்டு வந்து கொட்டினாலும் என் தோழர்கள் ஒரு கை நிரம்ப செய்த ஒரு கோதுமை அளவு தர்மத்தையோ அல்லது கையில் பாதி அளவு செய்த தர்மத்தையோ உங்களால் அடைந்து கொள்ள முடியாது என்றார்கள். முஸ்லிம் ஷெரீஃபில், புகாரி ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்படியானால் இன்று பல்வேறு இயக்கத்தவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்களே. இஸ்லாம் என்றால் எல்லோரும் கட்டுக்கோப்பாக ஒன்றுபட்டு தானே வர வேண்டும், ஏன் இத்தனை பிளவுகள் என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், இன்ன பனி இஸ்ராயீல தஃபர்ரகத் அலா ஃபின்தைனி வஸபஈன மில்லா. பனு இஸ்ரவேலர்கள் 72 கூட்டங்களாக பிரிந்தார்கள். வ தஃப்தரிகு உம்மத்தி அலா 73 மில்லா. என்னுடைய உம்மத் 73 கூட்டங்களாக பிரிவார்கள். குல்லுஹும் ஃபின்னார், அனைவரும் நரகத்தில் இருப்பார்கள். இல்லா மில்லத்தம் வாஹிதா, ஒரே ஒரு சாராரை தவிர என்று சொன்ன பொழுது அத்துணை சஹாபாக்களும் கேட்டார்கள், மன்ஹிய யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே அந்த கூட்டம் எது என்று கேட்கிற பொழுது கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என் தோழர்களும் எந்த ராஜபாட்டையில் இருந்தோமோ, எந்த வழிப்படி இருந்தோமோ, எந்த கூட்டத்தில் இருப்போமோ அவர்கள்தான் அந்த கூட்டத்தார்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திர்மிதி ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மை யஈஷ் மின்கும் பஅதி ஃபஸயரா இக்திலாஃபன் கஸீரன். எனக்கு பின்னால் உங்களில் யார் வாழ்வார்களோ அவர்கள் அதிகமான கருத்து வேறுபாட்டை காண்பார், அதிகமான குழப்பங்களை சந்திப்பார். ஃபஅலைக்கும் பி சுன்னதி, அந்த நேரத்தில் என் சுன்னத்தை நீங்கள் இறுக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், என் வழிமுறையை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்றோடு நபியவர்கள் நிப்பாட்டவில்லை. இன்னும் சொன்னார்கள், வ சுன்னத்தில் ஹுலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தீன் தமஸ்ஸகு பிஹா வஅது அலைஹா பின் நவாஜித். என் சுன்னத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நேர்வழி பெற்ற என் ஹலீஃபாக்களுடைய சுன்னத்தையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த ஹலீஃபாக்கள் கொண்டு வந்தது தானே தராவி, அந்த ஹலீஃபாக்களில் ஒருவர் கொண்டு வந்தது தானே இரண்டாவது ஜும்மாவினுடைய பாங்கு. ஆக இவைகளெல்லாம் இன்று விமர்சனமாக ஏன் விவாதமாக பேசப்படுகிறது என்றால் அதில் இருந்தே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், இவர்கள்தான் குழப்பவாதிகள் என்பதாக. இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபட சொன்னார்கள், யகூனு ஃபி ஆகிரி ஸமானி தஜ்ஜாலூன கذாபூன். பிற்காலத்தில் தஜ்ஜால் என்றால் மோசடிக்காரன் என்று பொருள். பொய் சொல்லக்கூடிய மோசடி கும்பல், மார்க்கத்தின் பெயராலே விற்பனை செய்வதற்காக, மார்க்கத்தை உலக ஆதாயத்தை தேடிக்கொள்வதற்காக பொய்யர்களான தஜ்ஜால்கள் உருவாகுவார்கள். யஅதூனக்கும் மினல் அஹாதீஸி பிமா லம் தஸ்மஉ அன்தும் வலா ஆபாவுக்கும். நீங்களும் சரி, உங்களுடைய மூதாதையர்களும் சரி கேள்விப்பட்டே இருக்க மாட்டீர்கள். பெண்கள் முகத்தை திறந்து கொள்ளலாம், ஆண்கள் தொப்பி அணிய தேவையில்லை. உலகம் முஸ்லிம் என்றால் முஸ்லிமுக்கான அடையாளத்தை தருவதே தொப்பியும் பெண்களுடைய முகத்திரையும் தான். ஆனால் இன்று கைவர்களால், கபடதாரிகளால் தூக்கி வீசப்பட்டு இருக்கிறது. அதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள்,
நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் கேள்வியே பட்டிருக்க மாட்டீர்கள். அப்படியேப்பட்ட விஷயங்களை எல்லாம் ஹதீஸ் என்று சொல்வார்கள். ஃபஈயாக்கும், உங்களை நான் எச்சரிக்கிறேன் அவர்களிடமிருந்து. வஈயாகும், அவர்களையும் நான் எச்சரிக்கிறேன், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். லா யுதில்லூனக்கும் வலா யஃப்தீனுனக்கும், அவர்கள் உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம், உங்களை அவர்கள் குழப்பிவிட வேண்டாம், அவர்கள் உங்களை குழப்பிவிட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்.